சுரேந்தர், ரூம்ல கண்ணாடி இருக்கு, போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். ஆ. நீ ஏன் பண்ணிக்கிற? உட்காரு. ஆ, ஆ, உட்காரு. அம்மா இந்தாங்கம்மா. கொடு. அம்மா, ம் கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சிட்டு போடணும். அப்பதான் கிளியரா தெரியும். இல்லனா மறுபடியும் எழுத்தெல்லாம் மங்களா தெரியும். அப்படின்ற? ஆமாமா. ம் சரி. ஓகேயா? ம். இந்தாங்க. இப்ப பாருங்க. ம். இப்ப கண்ணு நல்லா தெரியுதா? டேய், கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. ஆனா நான் படிச்ச பேப்பர் இது இல்லையே. அது இந்த பேப்பர் தான் படிச்சீங்க. டேய், இது இங்கிலீஷ் பேப்பர். நான் அப்ப படிச்சது ஹிந்தி பேப்பர். அது எங்க? எங்கடா? அம்மா, அது வந்து நீங்க கண்ணாடி போடாதனால இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஹிந்தியா தெரிஞ்சிருக்கும். ஆ? நல்லா பாருங்க, இந்த பேப்பர் தான் நீங்க படிச்சது. ம். சரி, ஏதோ ஒண்ணு, அதை விடு. ஆ, அப்புறம் யோகி, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நிறைய வேலை இருக்கு. அதனால நம்ம முதல்ல ஷாப்பிங் போகணும். ம்? ஓகேம்மா, போலாம். நீ மட்டும் வந்தா பத்தாது. கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் எடுக்கணும்ல. சக்தியும் வரணும். அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. என்ன புரிஞ்சுதா? சரிம்மா. சரி. நான் உள்ள போய் படிக்கிறேன் நிதானமா. அடேங்கப்பா. டேய், 2 நிமிஷத்துல எனக்கு தலையே சுத்திருச்சுடா. சரி, நீ உடனே சிவா கிட்ட போயிட்டு இந்த பேப்பரை காட்டு. சரி, நான் கிளம்புறேன். இல்லன்னா அம்மா வந்து திருப்பி இந்த பேப்பரை பார்த்து போறாங்க. சரி, வரேன்டா. ம். யோகி எதுக்கு இப்ப கால் பண்றாரு? ஹலோ, சொல்லுங்க சார். சக்தி, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அம்மா வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னாங்க. குறிப்பா உனக்கு புடவை எடுக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அதனால நீயும் கூட வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நீ கிளம்பி ரெடியாரு. நாங்க கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறோம். சரி, ஓகே சார், நான் ரெடியா இருக்கேன், வாங்க. புகழ், நீ போய் ரெடியாக போலாம். எங்கம்மா? ட்ரெஸ் எடுக்க. இப்ப என்ன விசேஷம்? பொங்கலும் முடிஞ்சிருச்சு. இப்ப எதுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம்? கல்யாணத்துக்கு. நான் வரலமா. புகழ், சொன்னா கேளு. ஒழுங்கா போய் கிளம்பு. நடக்காத கல்யாணத்துக்கு நான் எதுக்கு ட்ரெஸ் எடுக்க வரணும்? நான் வரல. புகழ், 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 சொன்னா கேளு. புகழ், கதவு தர. புகழ், என்ன டென்ஷன் பண்ணாத, ஒழுங்கா வெளியில வந்துரு. நான் வர மாட்டேன், வர மாட்டேன், வர மாட்டேன். புகழ், இப்ப நீ வெளியில வர போறியா இல்லையா? புகழ், கதவு தரன்னு சொல்றேன்ல. புகழ். சக்தி, என்னாச்சு? ஏன் இப்படி கதவு தட்டிட்டு இருக்கா? சக்தி, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்க? இல்ல மகி, யோகி கல்யாணத்துக்கு புடவை எடுக்கணும், ரெடியா இருங்க, வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு.
இவனை கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். சக்தி, அவனை எதுக்கு நீ ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் புகழ வீட்ல இருந்து நான் பாத்துக்கிறேன். நீ யோகி சாரோட ஷாப்பிங் போயிட்டு வா. சக்தி, எல்லாம் போக போக சரியாயிடும். ஆல் தி பெஸ்ட். நீ பத்திரமா போயிட்டு வா. சிவா, இந்த ஆடை நீ பார்த்துட்டு உண்மன் நம்பி எங்கேயும் போகாம இங்கேயே இருக்கணும். அப்பதான் என் நண்பன் யோகிக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கும். சிவா சார், உள்ள வரலாமா? வாங்க சுரேந்தர். பாத்தீங்களா சார், நீங்க சொன்ன மாதிரி ஆடு கொடுத்தாச்சு. அப்பாடா, ஆடி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் பாப்பாங்க. என் சக்தி எனக்கு நிச்சயம் கிடைச்சிருவாள். கண்டிப்பா சார். ஆமா, கண்டிப்பா என் சக்தி கிடைப்பா. அப்பாடா, இவன் நம்பிட்டான். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. சுரேந்தர், சுரேந்தர், வாங்க போலாம். எங்க சார்? என் ஒய்ஃப் சக்தியை தேடுறதுக்கு தான். சார் என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, இப்ப எப்படி சார் வெளில போக முடியும்? நான் நர்ஸை கேட்டுட்டேன். எனக்கு எதுவும் இல்ல, சும்மா ரெஸ்ட் எடுக்க தான் இருக்கிறதா சொன்னாங்க. சோ வாங்க போலாம். சார் 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 சார், இப்பதான் நம்ம பேப்பர்ல ஆட் கொடுத்திருக்கோம். ஏதாவது கால் வருதான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம் சார். கால் வரும்போது வரட்டும். அதுக்காக நம்ம இப்படியே இருந்தா சரி வராது சுரேந்தர். நாம ஒரு பக்கம் சக்தியை தேடணும். அப்பதான் சீக்கிரமா சக்தியை கண்டுபிடிக்க முடியும். இல்ல சார், கால் வந்தா எதுக்கு நம்ம வேஸ்டா அலையணும்? அதுக்காக தான் சொல்றேன். இங்க பாருங்க சுரேந்தர், நான் தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிறது என் மனைவிய. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் மட்டும் போய் என் சக்தியை தேடிக்கிறேன். ஐயோ, இவன் விட மாட்டான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? பேசாம யோகிக்கு போன் பண்ணி சொல்ற வேண்டியதுதான். சுரேந்தர், என்ன யோசிக்கிறீங்க? கூல் சார், நான் வரமாட்டேன்னு சொல்லல, உங்க உடம்புக்காக தான் சொல்றேன். நீங்களே போலான்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றது? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டோம். மாப்ள, சிவா மாப்ள ஏதாவது போன் பண்ணாரா? இல்ல. நீங்களாவது ஒரு போன் பண்ணி கேட்கலாம்ல. ஆமாங்க, சக்தி கிடைச்சிட்டாலான்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இல்ல மீனாட்சி, அங்க அவன் என்ன சூழ்நிலையில இருக்கானோ அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே. இதுல என்ன மாப்ள டிஸ்டர்ப் இருக்கு? என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இங்க எல்லாரும் மனசு கிடந்து அடிச்சுக்குதே. ஒரு போன் பண்ணி கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. கால் பண்ணி கேளுங்க. இல்லனா சொல்லுங்க, நானே மாப்ள கிட்ட பேசுறேன். இல்ல, நானே பேசுறேன். ஹலோ, சொல்ற சுந்தர். ப்ரோ, பிஸியா இருக்கா ப்ரோ? பரவாயில்லடா, என்ன விஷயம் சொல்லு. ஒன்னும் இல்ல ப்ரோ, இங்க எல்லாரும் சக்தி கிடைச்சிட்டாலான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதான் ஃபோன் பண்ணேன் ப்ரோ. சக்தி இன்னும் கிடைக்கலடா. என்ன ப்ரோ சொல்ற? சக்தி இன்னும் கிடைக்கலையா? என்னங்க, என்னாச்சு? இருமினாச்சு. ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? சக்தியை உன்னால பார்க்க முடியலையா? இல்லடா, அதுக்கான எல்லா முயற்சியும் தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். மாப்ள, ஒரு நிமிஷம் போன் என்கிட்ட கொடுங்களேன். மாப்ள. சொல்லுங்க அக்கா. மாப்ள, நீங்க எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க மாப்ள. சக்தி என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறா மாப்ள. எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. கண்டிப்பா அத்த, நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அவ பொண்ணுன்னா
எனக்கு அவ பொண்டாட்டி. எனக்கும் அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அத்தை. எனக்கு புரியுது மாப்பிள, ஆனா பெத்த மனசு கேக்கல. புரியுது அத்தை. சக்தி கிடைச்ச உடனே நான் சொல்றேன். சரிங்க மாப்பிள. அத்தை போன கொடுங்க. ப்ரோ, சக்தியை கண்டுபிடிக்க உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நாங்க எல்லாரும் வேணா உனக்கு துணைக்கு வரட்டுமா? நம்ம போலாம். ஆமாங்க, நாம வேணும்னா போலாம். நம்ம எல்லாரும் அங்க போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடணும்னா நிச்சயம் சக்தி கிடைச்சிருவாங்க. நம்ம வரலாமான்னு கேளுங்க. உங்க எல்லாரோட ஆர்வமும் எனக்கு புரியுது. ஆனா யாரும் கவலைப்படாதீங்க. நான் தான் என் சக்தியை தொலைச்சேன். நானே என் சக்தியை திரும்பி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். நீங்க அங்கேயே இருங்க. நானும் சக்தியும் கூடி சீக்கிரம் அங்க வந்துருவோம். சரி ப்ரோ, இப்ப நீ சக்தி எப்படி கண்டுபிடிக்க போற? இங்க என் ஃப்ரெண்டு மூலமா பேப்பர்ல ஆடு கொடுத்துருக்கேன். சூப்பர் ஐடியா ப்ரோ. ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா? இன்னைக்குதான் சுந்தர் ஆடை கொடுத்துருக்கேன். இனிதான் அதுக்கான ரிசல்ட்டே தெரியும். யாராவது பார்த்து என் சக்தி கிட்ட சொல்லி என் சக்தி திரும்ப கிடைச்சிட்டான்னா நல்லா இருக்கும். ப்ரோ நீ கவலைப்படாத ப்ரோ, ஓ முயற்சிக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். சரி, யாரையும் வருத்தப்பட வேணாம்னு சொல்லு. சீக்கிரம் நான் சக்தியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். ஓகே ப்ரோ, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா எனக்கு கால் பண்ணு. சரிடா. ஓகே ப்ரோ. மாப்பிள, சிவா மாப்பிள என்ன சொன்னாரு? பாவம் தவன் சக்தி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். நாமளும் அங்க போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால அவனே சக்தியை தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன்னு சொல்றான். கடவுளே, எங்களையே இப்படி சோதிக்கிற. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? பாவம் சிவா மாப்பிள. அவர் கண்ணுல என் பொண்ணு சக்தியை காட்டு. உனக்கு கருணையே இல்லையா? இத்தனை நாளா தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு மாப்பிளையும் பிரிஞ்சே இருந்தாங்க. இன்னும் ஏன் உங்களை பிரிச்சு வச்சு விளையாடுற? போதும், அவங்கள சேர்த்து வச்சிடு. உனக்கு வேணும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என் பிள்ளைங்களை நல்லபடியா வாழ விடு. உனக்கு உயிர் தான் வேணும்னா ஏன் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ. என் பொண்ணு சக்தியை திரும்ப கொடுத்துரு. அவ சந்தோஷமா வாழணும். அம்மா வருத்தப்படாதம்மா. சக்தி கண்டிப்பா திரும்ப வந்துருவாமா. நீ அழாதம்மா. அத்தை, சக்தியை சிவா எப்படியும் கூட்டிட்டு வந்துருவான். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. யோகி, போலாமா? அம்மா, நீங்க பின்னாடி உட்காந்துக்கோங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அம்மா எப்பவும் பின்னாடி தானே. அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அம்மாக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி. நீங்க முன்னாடி உட்காருங்கம்மா. எனக்கு தெரியும்டா, நீ உன் பொண்டாட்டியே முன்னாடி உட்கார வச்சுக்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஹலோ, சொல்றா. டேய், இந்த சிவா கூட பெரிய தொல்லையா போச்சுடா. என்னடாச்சு? சக்தியை தேடணும், வா வெளியே போலான்னு கூப்பிடுறான்டா. அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? டேய், நான் சொல்லாம இருப்பேனா? டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன், எனக்கு எதுவுமே இல்ல, நான் போயே ஆகணும்னு சொல்றான்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. டேய், இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான படத்துல வர மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான்டா. இவன் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான் போல இருக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனும். டேய், நீ ஒண்ணு பண்ண, பேசாம உன கூட்டிட்டு டெல்லி முழுக்க கண்ணா பின்னான சுத்த. அங்க இங்க நடக்க விடு. அவ அலைஞ்சு திரிஞ்சு சுத்துறதுல கால் வலியே வந்து அவன் போதும் போறான் வாங்கன்னு அவனே சொல்லணும். சொல்லிட்டல்ல, விட்டு பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ அலைய விடுற அலைச்சல்ல இனிமே உன்கிட்ட வந்து வெளியில போலான்னு கூப்பிடவே கூடாது. ஓகேடா. இங்க பாரு, நான் பர்ச்சேஸ் போறேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. நான் ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கேன். உன் போன் கால் வந்தாலே அப்படியே டிஸ்டர்ப் ஆயிடுது. ஓகே ஓகே, என்ஜாய் நண்பா.
நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய். யோகி, யாருப்பா போன்ல என் மருமகளா? ஆமாமா. போலாமா? உட்காருங்கம்மா போலாம். ம். யோகி, சொல்லுங்கம்மா. சக்தி ரெடியா இருப்பாளா? நான் அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவ ரெடியா தான் இருப்பா. ம், வாங்க போலாம். சரி வா. இதோ என் மருமகளே வந்துட்டாளே. உள்ள வாங்க சார், வாங்கம்மா. இல்ல பரவாயில்லம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள புடவை எல்லாம் வாங்கிடலாம். கிளம்பலாமா? ம். ஆமா, புகழ் எங்க காணோம்? இல்லம்மா, அவன் விளையாடிட்டு இருக்கான். கூப்பிட்டேன், வரலன்னு சொல்லிட்டான். ஓ அப்படியா? இல்ல பரவாயில்ல சக்தி. சின்ன பையன் தானே, விளையாட்டுல இருப்பான். அவனுக்கு ஷாப்பிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது போக போக சரியாயிடும். போலாமா? ம். வா. வாமா. நீ முன்னாடி உட்காருமா. இல்ல பரவாயில்ல. இல்ல, நீ முன்னாடிதான் உட்காரணும். ம், உட்காரு. ம். இரு, உன்னை என்ன பண்றேன் பாரு. சிவா, இப்படி கார்லயே சுத்திட்டு இருந்தா உங்க ஒய்ஃப் எப்படி கிடைப்பாங்க? நீங்க கீழே இறங்கி யார்கிட்டயாச்சும் உங்க ஒய்ஃப் போட்டோ காமிச்சு கேட்டா தானே கிடைப்பாங்க. அப்பதான் யாராவது தெரிஞ்சா சொல்லுவாங்க. ம். அண்ணா, அந்த லெஃப்ட்ல கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. சரிங்க தம்பி.